Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான காலிங் சாஸ்திரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ட்விஸ்டும் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு நபர் டென்ஷனா இருக்காரு, அதனால தான் இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம பண்றதெல்லாம் வெளியே வரதில்ல அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் கேட்கிறாரு. அதெல்லாம் எதுவும் வெளியே வராது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது ஒருத்தரை டார்ச்சர் பண்ணா ரிலாக்ஸ் ஆவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டார்ச்சர் பண்றதுக்காக தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்பதான் ரெட் ரூம் அப்படின்ற ஒரு ஆப்பை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் வீடியோ பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும்ல, அவங்க எல்லாம் மெம்பராய் அந்த சேனல்ல வீடியோ பார்க்கலாம். அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை துண்டு துண்டா வெட்டுற மாதிரிலாம் வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோவை நிறைய பேர் சேர்ந்து பார்த்துட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட பேரு அஜய் அப்படின்றது. சாரான்னு ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, உங்களை நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவரும் முடிவு பண்றாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பையனை காட்டுறாங்க. நிறைய சிம் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் ஒரு இடத்துல வந்து வைக்கிறாரு. இப்ப அங்க இருக்க ஓனர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய சிம், இதை யாருமே எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்க ஆட்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த சிம் எல்லாம் வச்சிடுறாங்க. இப்ப யூடியூப் சேனல் வச்சிருக்க ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. ரெட் ரூம்னு ஒரு ஆப் இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நிறைய வயசு பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அந்த ஆப்ல கொடூரமான முறையில சாவடிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் போலீஸ் இந்த கேஸை முடிக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் சிவான்றவர் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வருது. அந்த சிவா மட்டும் தான் அந்த இடத்தை விட்டு சர்வை பண்ணி வந்தவரா இருப்பாரு. இப்ப சிவாவோட மைண்டுக்குள்ள சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஓடுது. அந்த இடத்துல வச்சுதான் அவரோட ஒய்ஃப் இறந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இவரும் வருத்தப்படுறாரு. அங்க உங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன் சார் பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பயம்லாம் கிடையாது, அதை கேட்டீங்கன்னா நீங்க தான் பயப்படுவீங்க. அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி சிவாவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவரும் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. அப்ப கிளீன் பண்ற ஆன்ட்டி இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பேசுறாங்க. இவரு அவங்கள பேசும்போது ஆன்ட்டின்னு சொல்றாரு. என்னன்னா சொல்லுப்பா, என்ன ஆன்ட்டின்னு மட்டும் சொல்லாத அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. உங்களை ஆன்ட்டின்னு சொன்னதுக்கே இவ்வளவு சலிச்சுக்கிறீங்களே, எனக்கு 22 வயசு தான், என்ன போய் அங்கிள்னு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு புதுசா குடி வந்திருப்பாங்க. அவங்களும் இவங்களுக்கு பால் தரத்துக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணை இவரை பார்த்து அங்கிள்னு கூப்பிடுறாங்க. உனக்கும் எனக்கும் யாரவரையே ஒரே வயசு தான், என்ன பார்த்து அங்கிள்னு கூப்பிடுவியா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இவரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஊர்ல இருந்து வரப்போறாரு. அவரை பிக்கப் பண்றதுக்கு தான் போறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் பஸ் ஸ்டாப் வந்து இறங்குறாரு. பிரெக்னன்ட் லேடிக்கு வழி விடாம ஒருத்தர் உட்காந்து இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. அவரை எந்திரிக்க வச்சுட்டு அந்த பிரெக்னன்ட் லேடி அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. இப்பதான் அந்த வழியா ஒரு கார் வருது. திடீர்னு கார் ஒரு இடத்துல நின்றுது. அந்த காருக்குள்ள இருக்கவங்களும் வேகமா இறங்கி காரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் அந்த காருக்குள்ள இருக்க பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் பயத்தோட இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த டைம் தான் ஃப்ரெண்டு கூப்பிடுறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட வேகமா கார் எடுக்க சொல்றாரு. அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஒரு இடத்துல வச்சு அந்த காரை பிளாக் பண்றாரு. இப்ப அந்த காருக்குள்ள இருக்க ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. அந்த பொண்ணை கடத்திட்டு தான் அவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க. எப்படி நான் கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இவரை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா இருந்தாங்கல்ல, அதை வச்சுதான் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு பிச்சைக்காரர் அவரோட தோல்ல ஒரு ஷாலை போட்டிருப்பாரு. அந்த ஷால் காத்துல பறந்து கரெக்டா இவங்க கார் மேல பட்டுது. இவங்க கவனிக்காம ஒரு பொண்ணு மேல இடிக்கிற மாதிரி வராங்க. நல்ல வேலையா கடைசி நேரத்துல காரை நிறுத்திடுறாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம இவரும் வீடு வந்து சேர்ந்துடுறாரு. ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தங்குற மாதிரி தான் இவரோட பிளானே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்டு இவருக்காக ஒரு வேலையும் பார்த்து வச்சிருப்பாரு. அந்த வேலையில வந்து நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணிடுறாரு. அங்க இருக்க பொண்ணுங்களும் ஒவ்வொருத்தரா அவங்களோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்ப சைலஜான்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோவோட முகம் மாறிடுது. காரணம் ஹீரோவோட அக்கா பேரா இருக்கும். அக்கா திடீர்னு காணாம போயிருப்பாங்க. ஹீரோவோட அக்கா காணாம போயிருக்காங்கல்ல, அதனால அடையாளம் தெரியாத எந்த பாடி வந்தாலும் சரி உடனே பாக்குறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவர் வந்துருவாரு. ஆனா நிறைய பேரை பார்த்தோம் அக்காவை கண்டுபிடிக்கவே முடியல. அக்காக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. திரும்பி அக்காவோட ஞாபகம் வந்ததுனால இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மேனேஜர் தான் பக்கத்துல வந்து இவரை சமாதானப்படுத்துறாரு. உன் ஃப்ரெண்டு சொல்லி தான் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா, இந்த கம்பெனிக்காக ஒரு தனி சிம் வாங்கிருன்னு சொல்லிட்டாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வாங்குறதுக்காக வந்துடுறாரு. அங்க இருக்கவங்களும் நிறைய சிம் கார்டு எடுத்து தந்துட்டு நம்பரை பாருங்கன்னு சொல்றாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா அங்க இருக்க தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. அதனால அவங்களால சிம்ம தர முடியல. ஹீரோக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா நிறைய போட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஆனா இவர் சாரான்ற ஒரு பொண்ணை லவ் பண்றாருல, அதனால அம்மா காட்டுற பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டாரு. கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஹீரோ புதுசா இந்த கம்பெனில ஜாயின் பண்ணார்ல, ரெஸ்கியூ அப்படின்ற ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிருக்காரு.
பொண்ணுங்களோட சேஃப்டிக்காக தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணிருக்கேன், இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. பாஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவரை பயங்கரமா பாராட்டுறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போலீஸ் செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா வண்டியை திருப்புறாரு, ஏன்னா ஃப்ரெண்டு கிட்ட லைசென்ஸ் இருக்காது. இப்ப அந்த வழியா வந்துட்டு இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு சண்டை, அதனால திரும்பி வண்டியை திருப்புறாங்க. என்ன இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனை வந்து வண்டியை திருப்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த சிம் கடையை பாக்குறாங்க. சிம் வாங்கணும், வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப சிம் வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க சிம் இல்ல, உள்ள இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு எடுக்கிறதுக்காக வராங்க. பாஸ் எடுக்கூடாதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதுல இருக்க சிம்மை இவங்க எடுத்துடுறாங்க. ஹீரோவும் அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிடுறாரு. இப்ப வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் தான் ஹீரோ அந்த சிம்மை வாங்கி இருக்கிறது பாஸ்க்கு தெரியுது. அதெல்லாம் ரிட்டர்ன் அனுப்புறதுக்காக வச்சிருந்தது, அது எதுக்காக தந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியாம ஹீரோவும் அந்த சிம்மை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் நேரம் படுக்கிறதுக்காக ரூமுக்கு போறாரு. அப்ப ஃப்ரெண்டும் போன் வேணும்னு கேக்குறாரு. ஹீரோவும் போனை தந்துடுறாரு. தரம்போது கரெக்டா போன் கால் வருது, அதனால ஹீரோவும் அட்டன் பண்ணி பேசுறாரு. சாஸ்திரா தானே பேசுறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது சாஸ்திராலாம் கிடையாதுங்க, என் பேரு அஜய் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அவங்க புரியாம திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காங்க. இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா திரும்ப திரும்ப அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே சாஸ்திரா சாஸ்திரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுங்கனே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன் கால் பண்ணா எடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாப்போமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணா பிஸி பிஸின்னு வருது. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அந்த ரெட் ரூம் ஒரு இடத்துல செயல்படுது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு பிசினஸ் மேன் வந்திருக்காரு. வந்தவர் ஒரு இளம்பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமா எரிய வச்சிட்டு இருக்காரு. அவங்களும் துடிதுடிச்சு இறந்து போயிடுறாங்க. ஃப்ரெண்டு போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மெசேஜ் வருது. அண்ணன் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. மெசேஜ் வருது, கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க, பிஸி பிஸின்னு வருது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி லேண்ட்லைன்ல இருந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இவரும் பக்கத்துல இருக்க லேண்ட்லைன் மூலியமா ட்ரை பண்றாரு. இப்ப பிஸின்னு வராம கால் போகுது. ஆனா அந்த கால் அட்டெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா போன் வச்சிருக்க ஃப்ரெண்டு தான். சோ இவருக்கே தான் கால் வருது. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. கிராஸ் டாக் மாதிரி சில கனெக்ஷன் ஏற்பட்டு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பெருசா எத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இங்கதான் காலிங் சாஸ்திரா அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோ மட்டும் வீட்டுல இருக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. பேயிங் கெஸ்டா தங்கிறதுக்காக சுவாத்தின்னு ஒருத்தங்க வரதா சொல்லியிருக்காங்க, நீங்க உட்கார வச்சு பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சுவாத்தி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் உட்கார வச்சிடுறாரு. இருங்க என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்றதுக்கு போறாரு. திடீர்னு திரும்பி பார்த்தா அவங்க காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. சுவாதி கொண்டு வந்த கொடை அங்கதான் இருக்கு, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இப்பதான் மாஸ்க் போட்டு ஒரு நபர் என்ன பண்றானா, வீல் சேர்ல சுவாத்தியை வச்சு தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கான். இவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா அவன் போனான் பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ரெண்டு பேருமே காணாம போயிடுறாங்க. இப்ப திரும்பி காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இப்ப யாரா அப்படின்ற மாதிரி இவரும் கதவு கிட்ட வராரு. ஓட்டையில கண்ணை வச்சு பாக்குறாரு. சுவாதி தான் வெளியே நிக்கிறாங்க. இவரும் பதட்டமா கதவை திறக்கிறாரு. சுவாதி மொத வாட்டி வர மாதிரி தான் வீட்டுக்குள்ள வராங்க. போன வாட்டி போன் எடுக்கிறதுக்காக திரும்ப போதானே இவங்க காணாம போயிட்டாங்க. இந்த வாட்டி திரும்பாம போன் எடுக்கணும்ன்றதுக்காக இவரும் தடவிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஒரு ஜாடியை தள்ளி விட்டுறாரு. அந்த ஜாடியை பார்த்துட்டு திரும்புறாரு. இவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. திரும்பி எங்க போனோம் அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணே பதட்டமா பக்கத்துல வராங்க. அந்த ரூம்க்கு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அந்த ரூம் கிட்ட வந்துடுறாரு. கதவை திறக்கிறாரு. அந்த இடத்த பார்த்தா அவன் இருக்கான்ல, சுவாத்திய துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கான். இத பாக்குற இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரும் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஃப்ரெண்டு சுத்தமா நம்ப மாட்டாரு. டே நான் உண்மையதான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல கையை காட்டுறாரு. ஹீரோவும் அந்த இடத்துல பாக்குறாரு. அந்த இடத்துல ஃப்ரெண்டை உட்கார வச்சுதான் அந்த மாஸ்க் போட்டவன் தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இது எல்லாமே ஹீரோக்கு வந்த கனவா தான் இருக்கும். இப்பதான் அந்த சுவாத்தின்ற பொண்ணு வந்திருக்காங்க. ஆனா வேற ஒரு ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. இவரும் உட்கார வச்சிடுறாரு. இந்த வாட்டி என்ன பண்றாருன்னா, இவருக்கு பக்கத்தையே உட்கார வச்சிடுறாரு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் கால் பண்றதுக்குள்ள ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட பாக்குற இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வாங்க பிரதர் அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன அங்கிள்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. நீங்க பிரதர்னு கூப்பிட்டதுக்காக இதுக்கப்புறம் நீங்க இங்க தான் ஸ்டே பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப மறுநாள் இவங்க 3 பேருமே வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை வேற ஒரு இடத்துல இருக்கும். ஆனா டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. டிராப் பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங் சிவான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட ஒய்ஃப் வெயில்ல நின்னுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சிவாவும் பாக்குறாரு. வெயில்ல எதுக்காக தனியா நிக்கிற, உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. நான் தனியா நிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் புரியாத மாதிரி பாக்குறாரு. அப்பதான் அவங்க வயிற்றுல கையை வச்சு காட்டுறாங்க. குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல இவர் யோசிச்சு பாக்குறாரு.
இப்ப திரும்பி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. லூசிபர் அப்படின்ற நபர் தான் அந்த ரெட் ரூமையே இயக்கிட்டு இருப்பாரு. அந்த லூசிபரை எப்படியாவது நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவர் தொடர்ச்சியா போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா போலீஸ் பெருசா காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்வாதியா அவங்களோட ஆபீஸ்ல இறக்கி விட்டுறாரு. இப்ப அவங்கள பாத்துக்கிட்டே கார் எடுக்கிறாரு. தெரியாதனமா முன்னாடி இருக்க ஒரு சின்ன பையனை இடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த பையன் ஏற்கனவே உங்களை பாத்திருக்கேன்னு சொல்றான். என்ன பாத்திருக்கியா, என்ன எங்கப்பா பாத்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பையனால பேச முடியல, அதனால இவருக்கு புரிய வைக்க முடியல. இவர் யாட கூடமா இடிச்சிட்டார்ல, அதனால அந்த பையனுக்கு காசு தராரு. அந்த பையனும் கையில வச்சிருக்க ஃபிளவர் எல்லாம் தந்துடுறான். ஃபிளவர் வாங்கின ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா காருக்குள்ள வச்சிடுறாரு. என்னங்க நீங்க பாட்டுக்கு காருக்குள்ள ஃபிளவரை வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸ்வாதி கேக்குறாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. இப்ப கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஒரு பொண்ணுக்கு பூ தரணும்னு கூட தெரியலையே அப்படின்ற மாதிரி ஸ்வாதியும் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சாரா ஒரு அட்ரஸ்ல இருந்து லெட்டர் போட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப சாராவை பத்தி விசாரிக்கிறாரு. இதுதான் அந்த அட்ரஸ், ஆனா சாரா நீங்க யாருமே இல்லன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஹீரோ சாரான்னு ஒருத்தங்களை தேடிட்டு இருக்காருல, அவங்களோட முகத்தை கூட முழுசா பாத்துருக்க மாட்டாரு. இப்ப நைட் நேரம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஸ்வாதி புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி உங்களையும் நான் பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. என்னையா எங்க வச்சு பாத்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஒரு வீடியோல தான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த வீடியோவை பாக்குறாரு. இப்பதான் அந்த வீடியோல இருக்கிறத நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா டிராபிக் சிக்னல்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தங்க முகத்தெல்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. மலையில நனைஞ்சு அவங்க இன்னஸ் தெரியும். அதை ஒருத்தன் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்கான். கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவன் கையை முறிக்கிறாரு. அதே மாதிரி இவங்களுக்கு அவரோட கோட் எல்லாம் மாட்டி விட்டு கிளம்புவாரு. இதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லெட்டரும் இவருக்கு போட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஸ்வாதியை வேகமா கட்டி பிடிச்சிடுறாரு. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப முக்கியங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாரு. அவர் கட்டி பிடிச்சதை நினைச்சு இவங்களும் லைட்டா வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆக்ட்ரஸுக்காக ஒரு ட்ரெஸ் எல்லாம் பக்காவா டிசைன் பண்றாங்க. மறுநாள் காலையிலயும் ஹீரோ இருக்கார்ல, இவங்க ஆபீஸ்ல டிராப் பண்றாரு. இப்பயாவது பூவை வாங்கி தருவாருன்னு பாக்குறாங்க. பூவை வாங்கினவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா அவர் சாராக்கு தரதுக்காக தான் இந்த பூவெல்லாம் வாங்கியிருப்பாரு. சாராவோட பைக்கை ட்ரேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த பைக்கை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க வித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரா தானே வித்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல வேற ஒருத்தங்க தான் வித்தாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்களும் சொல்றாங்க. என்னடா இப்பயும் சாராவை நெருங்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோவும் ஆபீஸ்ல வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஸ்வாதி கால் பண்றாங்க. அந்த ஆக்ட்ரஸ பாக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு போனோம், கூட்டு போக முடியுமான்னு கேக்குறாங்க. இவரும் சரின்ற மாதிரி இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த வழியா ஒருத்தன் பைக்ல செம்ம வேகமா வந்துட்டு இருக்கான். இவரும் தெரியாதனமா அவனை இடிச்சிடுறாரு. அவன் பறந்து போய் விழுந்துடுறான். அவனும் கோவத்துல ஹீரோவை அடிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ள போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவனும் நார்மலா சொல்றான். இருந்தாலும் ஹீரோ மேல கோவமா இருக்கு. ஹீரோவை மறைச்சுக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்புறான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஸ்வாதி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஸ்வாதியும் ட்ரெஸ் காட்டுறதுக்காக போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த ஸ்வாதியும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. ட்ரெஸ் செலக்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ரஸ்க்கு நான் தான் டிசைன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல வச்சுதான் ஸ்வாதி இருக்காங்கல்ல, சிவாவை பாக்குறாங்க. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஜாப் கன்சல்டன்சி தான் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோக்கெல்லாம் சிவாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணிட்டு இவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மட்டும் இறங்கி போறாரு. ஒரு பொண்ணை இந்த ஊருக்கு வந்தோன்னா காப்பாத்தினார்ல, அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. பேரண்ட்ஸ் இவர் பண்ண வேலைக்காக நன்றி சொல்றாங்க. இப்ப உள்ள இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத இவங்களுக்கு புரிய வைக்கிறது. இதனால ஸ்வாதிக்கு போக போக ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒன் சைடா லவ் பண்றாங்க. இப்ப ஸ்வாதியும் நேரடியா என்ன கேக்குறாங்கன்னா, தினமும் பூவை வாங்குறீங்கல்ல, ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்காளே தரணும்னு நினைக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் இருக்கார்ல, இப்ப வீட்டுல இருக்க பூவை எடுத்துடுறாரு, இவங்க கிட்ட தந்துடுறாரு. பூவை தந்தா மட்டும் ஒருத்தர் கிட்ட அன்பு காட்டுறது கிடையாதுங்க, பூவை தராம மனசுல கூட அன்பு காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சாராவை மனசுல வச்சுதான் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நம்மளதான் அப்படி வச்சிருக்காரு போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவும் சாராவை தான் மும்முரமா தேடிட்டு இருக்காரு. அதெல்லாம் தெரியாத ஸ்வாதி இருக்காங்கல்ல, ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட போன் அடிக்குது. வீட்ல இருக்க அந்த ஆன்ட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர் சைடுல என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இந்த ஆன்ட்டி ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு வீட்டுல கரண்ட் போயிருது. கரண்ட் போனாலும் சரி, டிவி மட்டும் ஆன் ஆகுது. ஹீரோவை சிசிடிவி வழியா யாரோ பாக்குற மாதிரி தான் அந்த ஃபுட்டேஜ் பிளே ஆயிட்டு இருக்கு. என்ன கரண்ட் இல்லாம டிவி ஓடுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல போன கரண்ட்டும் வந்துருது. அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டெண்ட் பண்றாரு. பேசுறது சாஸ்திரதானன்னு கேக்குறாங்க. பேசுறது அஜய் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஓஹோ, நீங்க சாஸ்திராவோட ஹஸ்பண்டான்னு கேக்குறாரு. ஏன்னா ஹஸ்பண்ட் ஃபில் அப் பண்ண வேண்டிய இடத்துல இவரோட பேரை தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சாஸ்திரா யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு.
அதனால ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல சோசியல் மீடியா வழியா தேடுறாங்க. அது மூலியமா 2-3 பொண்ணுங்களோட ஐடி கிடைக்குது. ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆன்ட்டி உட்காந்து இருக்கிறத பாக்குறாரு. ஏன் பதட்டமா உட்காந்து இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவங்களும் தயங்கி தயங்கி ஏதோ சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் லொகேஷன் அனுப்பிடுறாங்க. இவரும் கிளம்பணுன்றதுக்காக வேகமா கார் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த ஆன்ட்டியும் சொல்ல வந்ததை கத்தி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அந்த லொகேஷனுக்கு வேகமா வந்து சேர்ந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா வேற ஒருத்தன் இருக்கான். அதாவது ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ணார்ல அந்த நபர் தான் இருக்கான். ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஹீரோ தேடி வந்த பொண்ணை இவன் தான் புடிச்சு வச்சிருக்கான் போல. இவங்க சண்டை போடும் போது அந்த பொண்ணு ஓடிடுறாங்க. கோவத்துல இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை பயங்கரமா அடிச்சு போட்டுறான். இப்ப ஃப்ரெண்டோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட் அடிச்சு போட்டுறான். அதே மாதிரி ஸ்வாத்தியும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்பதான் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து தடுத்துறாரு. இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஹீரோ அடிச்சதுல இவன் இறந்தே போயிடுவான். ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, தப்பிச்ச பொண்ணு நம்ம தேடின சாஸ்திரா கிடையாது, நம்ம தேடின சாஸ்திரா இறந்தே போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணை காப்பாத்தினார்ல அதனால தேங்க்யூன்ற மாதிரி இவரோட போன்ல ஒரு மெசேஜ் வருது. அதே மாதிரி அந்த வேலைக்காரி என்ன சொன்னாங்கன்னு இப்பதான் காட்டுறாங்க. பேயின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் புரியாம கத்திட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் வந்து இந்த இடத்துல ஹீரோவை அரெஸ்ட் பண்றாரு. இன்ஸ்பெக்டரும் எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அப்படி ஒரு நம்பரே செயல்படல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் போன்ல நடக்கிற அமானுஷ்யத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. சுத்தமா இந்த இன்ஸ்பெக்டர் நம்ப மாட்டாரு. அப்பதான் ஹீரோவை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. பார்த்தா ஹீரோவோட போன்ல இருந்து தான் அந்த மெசேஜ் வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஹீரோ சொல்ற மாதிரி இந்த போன்ல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்றதும் இவருக்கு தோணுது. ஹீரோ ஒரு நபரை சாவடிச்சாரு பாத்தீங்களா, அவன் நிறைய பொண்ணுங்களை கடத்தின மாதிரி கிட்னாப் கேஸ்லாம் இருக்கும். அதனால எப்படியாவது நான் சால்வ் பண்ணிக்கிறேன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை இவங்க 3 பேரையும் அனுப்பி விட்டுறாரு. அந்த பொண்ணு இறந்துட்டதா சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணை பத்தி இவர் விசாரிக்கிறாரு. சாஸ்திராக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது, இங்கதான் அவளோட திங்ஸ்லாம் இருக்கும், போய் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரியவர் சொல்றாரு. இவர் பாக்குறதுக்காக வராரு. அவங்க போட்டோவை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நீ தான் சாஸ்திராவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஹெல்ப் பண்ண பொண்ணோட பேரு சாரா நினைச்சார்ல, அவங்களோட முழு பேர் தான் சாஸ்திராவா இருக்கும். இவர் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இவரையே சுத்தி சுத்தி தான் வந்திருப்பாங்க. இப்ப போட்டோவை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் போன்ல ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை படிக்கிறாரு. நமக்கும் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இவங்க முழு பேரு சாஸ்திரா அப்படின்றது, ஆனா எல்லாருமே இவங்களை சாரான்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆர்ஜேவா வேலை பார்ப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் பேசுறா. அந்த பொண்ணோட பேரு கவிதா அப்படின்றது. இப்பதான் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கியிருக்கேன், என் பேரண்ட்ஸை ஊர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அவ பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வருது. வாமா நாங்க வேணா டிராப் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த வண்டியில ஏறிடுறா. காலம் கட் ஆயிருது. இவங்களும் பெருசா எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. சாஸ்திராக்கு ஹீரோ இந்த ஊர்ல இருக்கும் போது தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இப்ப வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டு மட்டும் தான் இருப்பாரு. என் அண்ணன் ஊர்ல தான் வேலை பாக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்படியா சரின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. உங்களை பார்த்திருக்கேன்னு பேச முடியாத ஒரு பையன் சொன்னா பாத்தீங்களா, அந்த பையனுக்கு இவங்க தான் டீச்சிங் எல்லாம் சொல்லி தருவாங்க. இப்பதான் அலைன்ஸுக்காக ஒரு லேடி கால் பண்ணி பேசுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஃப்ரெண்டு இவங்களுக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. மாப்பிள்ள போட்டோவை பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையனுக்கு பிடிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பையன் கிட்ட போட்டோவை காட்டுறாங்க. அந்த பையனுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மா தான் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதனால ஆன்ட்டி இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. என் பையனோட நம்பரை தரமா, நீயே பேசி பாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் நம்பரை தந்துடுறாங்க. இவங்க ட்ரை பண்ணாலும் ஒரு போனையே எடுக்க மாட்டாரு. இந்த சமயம் இவங்க பைக்கு கிட்ட ஒரு நபர் வரான். வந்தவன் என்ன பண்றான்னா, பின்னாடி டயரை பஞ்சர் பண்ணி விட்டுறான். அது தெரியாம இவங்க இருக்காங்கல்ல, அந்த பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில வண்டி நின்றுது. அந்த வழியா ஒரு வேன் வருது. இந்த வேன் தான் கவிதாவை கூட்டு போயிருக்கோம். இந்த வேன்ல இருக்க நபரும் வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உள்ள ஒரு பொண்ணு இருக்கிறதுனால இவங்களும் தைரியத்தை வர வச்சு அந்த வேன்ல ஏறி இருப்பாங்க. ஆனா அந்த வேன்ல வந்தவங்க இவங்களை கடத்தி தான் கூட்டு போயிருக்காங்க. இப்படிதான் சாஸ்திரா காணாம போயிருப்பாங்க. சாஸ்திராவோட ஃப்ரெண்டு தான் பைக்கை வித்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட பைக்ல ஷாலை விட்டு போயிருப்பாங்க. இந்த வழியா வந்த பிச்சைக்காரர் அந்த ஷால் எடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த ஷால் தான் ஹீரோவோட கார் மேல விழுந்திருக்கும். ஹீரோயினை தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, ஒரு செல்ல வந்து அடைக்கிறாங்க. அந்த செல்லுல தான் கவிதா இருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த லூசிஃபர் இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, கவிதாவை தான் கூட்டு வர சொல்றான். ஆனா கவிதாவை விடாம இவங்க புடிச்சிட்டு இருக்காங்க. சரி முதல்ல அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி லூசிஃபர் சொல்றாரு. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நடந்து போயிட்டு இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, கண்டிப்பா உன்னை காப்பாத்த நான் திரும்பி வருவேன் அப்படின்னு கவிதாவை பார்த்து சொல்லிட்டு போறாங்க. மயக்கமாக்குன மாதிரி ஹீரோயின் ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. ஒருத்தரோட டாக்டர் லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கும். அதனால டென்ஷன்ல இருப்பாரு. அதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. உனக்கு ஆபரேஷன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபரை அட்டாக் பண்ணிடுறாங்க.
அவர் வலியில துடிச்சிட்டு இருக்கும் போது வேகமா ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த பொண்ணு எந்த ரூம்ல இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. அந்த பொண்ணு இருக்க ரூமையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க ஒரு நபர் இருப்பாரு, அவரையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட கார் போறதை கவனிக்கிறாங்க. ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஒரு லாரி இவங்களை அடிச்சு தூக்கிடுது. எதர்ச்சியா தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதனால துரத்திட்டு வந்த ஆட்களும் பாடி இழுத்துட்டு போறாங்க. ஹீரோ இதெல்லாம் படிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வராது. இதுதான் அம்மா உனக்காக பார்த்த பொண்ணுன்னு சொல்றாரு. இதுதான் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட போட்டோவை பார்த்ததா இவங்க உடனே ஓகே சொல்லிருப்பாங்க. அந்த பையனும் ஹீரோவோட போட்டோவை பார்த்து தான் ஓகே சொல்லிருப்பான். அம்மா அடிக்கடி போட்டோ எல்லாம் கொடுத்து விடுவாங்கல்ல, அந்த போட்டோ எல்லாம் இப்பதான் பாக்குறாரு, ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் சாஸ்திரா இருக்காங்கல்ல, அடிக்கடி இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்பதான் ரீகால் பண்ணி இவரும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாததுனால தான் சாஸ்திரா வெயிட் பண்ண இடத்துக்கு இவர் ரொம்ப லேட்டா வந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரை சமாதானப்படுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் சமாதானமே ஆக மாட்டாரு. அதே மாதிரி சுவாதி இருக்காங்கல்ல, இவர் போன்ல வேற ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பாக்குறாங்க. எதுக்காக போன் எல்லாம் பாக்குற அப்படின்ற மாதிரி இவரும் வாங்கிடுறாரு. லைஃப்ல நீ மூவ் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு மெசேஜ் வருது. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த நெட்வொர்க்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த நெட்வொர்க் கிட்ட இருந்து சிவா தானே தப்பிச்சு வெளியே வந்தவரு. இப்ப சிவா கிட்ட இவரும் பேசுறாரு. சிவாவும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இவருக்கு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோக்கு இன்ஸ்பெக்டர் சப்போர்ட் பண்றாருல, அந்த இன்ஸ்பெக்டர் கூடயும் சேர்ந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்றாரு. இப்ப சுவாத்தியும் உட்கார்ந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட போன்ல கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப வேலை வந்ததுனால போன் அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. எதுக்காக திரும்பி என்னோட போனை எடுக்கிற, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதான்றாரு. நானும் போனை எடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் புரிஞ்சுக்காம ஹீரோ கோவப்படுறாரு. அப்பதான் ஃப்ரெண்ட் வந்து நான் தான் போனை எடுத்தேன்னு சொல்றாரு. ஹீரோ புரிஞ்சுக்காம கொஞ்சம் சுவாதி மேல கோவப்பட்டுட்டார்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்கிறது சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி சுவாதி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. சுவாதி எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேகமா வாசல் கிட்ட வராரு. சுவாதி போகாத இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறமா இருந்தா சரி வராது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்ப போறாங்க. கரெக்டா இவங்க வாசல் கிட்ட வரும்போது கார்ல ஆட்கள்லாம் வந்து இவங்களை கடத்திடுறாங்க. ஃப்ரெண்டு தடுக்கலாம்னு நினைப்பாரு, ஆனா காயப்பட்டு கீழே விழுந்துடுறாரு. இப்பதான் ஹீரோவும் பார்த்து வெளியே ஓடி வராரு. எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. இவருக்கு ஏடக்கூடமா ஆக்சிடென்ட் ஆயிருது. அதனால கீழே விழுந்துடுறாரு. இப்ப இவர் கனவு உலகத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கனவு உலகத்துல சாஸ்திராவை பாக்குறாரு. எனக்கு அந்த மாதிரி யாருக்கும் நடக்கூடாது, எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சட்டுன்னு கனவுல இருந்து இவரும் முடிக்கிறாரு. இவர் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா வேகமா லேப்டாப்ல ஏதோ பண்றாரு. ஆக்சுவலா இவர் ஒரு ஆப் கிரியேட் பண்ணார்ல, அது அவங்க போன்லயும் கிரியேட் பண்ணிருப்பாரு. அது மூலியமா அவங்க கடைசியா எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருவாரு. அங்க வச்சு ஒரு நபரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவனை அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தகவல் தெரிஞ்சிருது. அதனால இவரோட பாஸ் வீட்டுக்கு வந்து பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த பாஸ் சொல்லிதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி தான் அடி வாங்கினவன் சொல்லியிருப்பான். எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இந்த இடத்துல பாஸும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயம் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய பொண்ணுங்க தேவையில்ல, அந்த பொண்ணுங்களை சப்ளை பண்றதுல இவரும் ஒருத்தரா இருப்பாரு. இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி சுவாதி இப்ப எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃபோட கையை அறுத்து விட்டுறாரு. இப்ப ஒய்ஃப்க்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கு. சொல்லனா உங்க ஒய்ஃபை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த நபரும் அந்த நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி சொல்றாரு. நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பொண்ணுங்களை அனுப்புவேன், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுங்களை எங்க கூட்டு போறாங்கன்றது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. சத்தியமாவே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒய்ஃப்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. இதனால அந்த நபர் இருக்கார்ல, என் லேப்டாப் எடு ஒன்னு காட்டணும்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள வெளிய இருந்து ஒருத்தன் ஸ்னைப்பரால இவங்களை கவனிச்சிட்டு இருப்பான். இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிடுறான். இப்ப போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கதவை தரங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவும் ஃப்ரெண்டும் பின்வழியா இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அவர் லேப்டாப் எடுக்க சொன்னார்ல, அதுல ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ செக் பண்றாரு. நிறைய ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு. சிவாக்கு ஒரு வேளை இடம் தெரியுமான்னு விசாரிக்கிறதுக்காக வராங்க. சிவா என்ன சொல்றாருன்னா, கடைசியா போலீஸ் ரெஸ்கியூ பண்ணும்போது இந்த பகுதியில தான் அவங்க இருந்தாங்க, இப்ப வேற ஏதாவது பகுதியில இருக்க வாய்ப்பு இருக்கு, அத பத்தி எனக்கு ஐடியா இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனா லைவா பாக்கிறதுக்கான பிட்டிங் நடக்கும், அந்த பிட்டிங்ல 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, அந்த 2 பேரை ஃபாலோ பண்ணா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 2 பேரை பாக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த 2 பேர் வரும்போது இவங்க வேகமா அந்த இடத்துக்கு வந்து அந்த 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த 2 பேரையும் வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடுறாங்க. இவங்க தான் அந்த 2 பேர் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரை தான் பிக்கப் பண்ணோம் போல அப்படின்ற மாதிரி பிக்கப் பண்ணிடுறாங்க. இப்ப லூசிஃபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ரூம்க்கு ஒருத்தர் போங்க, இந்த ரூம்க்கு ஒருத்தர் போங்க அப்படின்னு பிரிச்சு விடுறாரு. சிவா ஒரு ரூம்க்கு வந்திருக்காருல, அந்த ரூம்ல தான் சுவாதி மாட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ ஒரு ரூம்க்கு வந்திருக்காருல, அந்த ரூம்ல வேற ஒரு பொண்ணு தான் மாட்டிருக்காங்க. அந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்பதான் திடீர்னு மைக்ல அந்த நபர் பேச ஆரம்பிக்கிறான்.
நீங்க ரெண்டு பேருமே ஏமாத்திட்டு தான் வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். இங்க இருந்து யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். சுவாதியோட தலையில எதையும் மாட்டிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது அப்படியே மூலியே பிதுக்கி எடுத்துரும். அது நடக்காம தடுக்கணும்னா பக்கத்துல நிறைய கீஸ்லாம் இருக்கும். சிவா கரெக்டான கீயை கண்டுபிடிச்சு காப்பாத்தணும். ஒருவேளை சிவாவால முடியலன்னா ஹீரோவால கூட காப்பாத்த முடியும். எப்படின்னா ஹீரோ கிட்ட இப்போ ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை வச்சு இங்க இருக்க பொண்ணை சாவடிக்கணும். ஆனா ஹீரோ சாவடிக்கூடாதுன்னு நிக்கிறாரு. இப்ப சிவா இருக்கார்ல, ஒவ்வொரு கீயா எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. 4-5 கீ எடுத்துறாரு. இருந்தாலும் அவங்களுக்கு ஓபனே பண்ண முடியல. ஹீரோ இந்த பொண்ணை ஷூட் பண்ணாம வேகமா கயிறெல்லாம் கழட்டிடுறாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, கன்னை புடிங்கிடுறாங்க. வேற ஒரு டாஸ்க் வந்தா நீங்க ஷூட் பண்ண கூட தயங்க மாட்டீங்க, அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள லூசிஃபர் உள்ள வந்து அந்த பொண்ணை காலி பண்ணிடுறாரு. இப்ப லூசிஃபர் ஆட்களும் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. சிவாவும் ஸ்டிக்கை வச்சுதான் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு ஸ்டிக்கு கீழே விழுந்துருது. அப்ப கூட சிவா வேகமா ஓடி வராரு. இத பாக்குற சுவாதியும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப சிவாவும் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல தான் சிவா எப்படிப்பட்டவர் அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அந்த நபரை தான் நமக்கு லூசிஃபர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையான லூசிஃபரே நம்ம சிவாவா தான் இருப்பாரு. அவன் வெறும் அசிஸ்டண்டா மட்டும் தான் இருப்பான். சிவா வெளிய இருந்தே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப இவங்க ஹீரோவை லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துடுறாங்க. நான் தான் உண்மையான லூசிஃபர் அப்படின்ற மாதிரி சிவாவும் ஹீரோவை பார்த்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வேற ஒரு இடத்துல இவங்க செயல்பட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருவாங்க. இப்ப சிவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ரெண்டு பேருமே விக்டிம் மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வைஃப் கிட்ட சொல்றாரு. ஆனா போலீஸ் நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி வைஃப் கேக்குறாங்க. நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்தா நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சடனா கன் எடுத்து வைஃப்னு கூட பார்க்காம ஷூட் பண்ணி சாப்பிடுச்சிருவாரு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட கன்னை கொடுத்து என் கால்ல ஷூட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அவரும் கால்ல ஷூட் பண்ணிருப்பாரு. இப்படிதான் பிளான் பண்ணி தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் லூசிஃபர்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்பதான் ஹீரோ கண்டுபிடிச்சதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவா அந்த ஃபோல்டரை செக் பண்ணிருப்பாரு. இது வரைக்கும் கடத்தப்பட்ட எல்லாரோட டீடைலும் அதுல இருக்கும். ஹீரோவோட அக்கா காணாம போனாங்கல்ல, அவங்களோட டீடைலும் இதுல இருக்கும். ஆனா சிவாவோட பேரும் சிவாவோட ஒய்ஃப் பேரும் மட்டும் இருக்காது. சோ அவங்க கண்டிப்பா மாட்டினவங்க கிடையாது. அவங்க தான் இந்த விஷயத்தையே பண்ணிட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப சிவா என்ன சொல்றாருன்னா, என்ன கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம், இப்ப நீ சாக போறன்னு சொல்றாரு. இப்ப சிவா ஆட்களும் காலி பண்றதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, தடுத்து சண்டை போடுறாரு. ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சிவாவும் சுவாதியை இழுத்துட்டு வந்துடுறாரு. இன்னும் 120 செகண்ட் உனக்கு டைம் இருக்கு, அந்த டைமுக்குள்ள எல்லாரையும் அடிச்சு போடணும், இல்லனா இவ கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால ஹீரோ இருக்கார்ல, ரொம்ப வேகமா எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவர் சொன்ன டைம் முடிஞ்சிரும். அதனால சிவா இருக்கார்ல, ஒரு ராடை வச்சு அவங்க மண்டியிலேயே அடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த கேப்ல சிவா இருக்கார்ல, இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஈக்குவலா இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அடிச்சு போட்டு அங்க மாட்டி இருக்க கவிதாவை காப்பாத்திடுறாரு. இப்ப சிவா இருக்கார்ல, இவரை கண்ணால ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹீரோவோட போன்ல இருந்து தேங்க்யூன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அதே மாதிரி வெடிச்சு சிவாவை சாவடிச்சிருது. சாஸ்திரா தான் நம்மளை காப்பாத்தி இருக்காங்க அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இந்த இடத்துல சுவாதியும் பொழைச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல லெட்டர் போட்டது சாஸ்திரா தான். ஆனா அட்ரஸ் மட்டும் வேணும்ட்டே மாத்தி எழுதியிருப்பாங்க. எதுக்குன்ற காரணத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஏன் அட்ரஸ் மட்டும் மாத்தி எழுதுறேன்னு ஃப்ரெண்டு கேட்டிருப்பாங்க. நான் தேடுற மாதிரி அவரும் கொஞ்சம் தேடட்டும், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இத காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.